நீங்க நல்லா தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு குடுப்பாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது எங்க அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். நம்ம சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, ஏன் இப்ப கூட நம்ம பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தூங்குற போட்டி மட்டும் வச்சாங்கன்னு வைங்களேன், நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே இது ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது எங்க அப்படின்னா, ஸ்பெயின்ல தான் வந்து இப்படி ஒரு போட்டிய வந்து நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டு காலமாவே இந்த போட்டிய வந்து நடத்திட்டு இருக்காங்க. வருஷம் வருஷம் வந்து இந்த போட்டி வந்து நடத்திட்டு இருக்காங்களாம். நீங்க எந்த அளவுக்கு நல்லா தூங்குறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு காசுமே வந்து குடுப்பாங்க. இது வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, நெறைய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, வேலைக்கு போறனால ஸ்ட்ரெஸ் இருக்கும். சில பேர் வந்து ஸ்கூலுக்கு போறனால கூட ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ நெறைய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒழுங்கா வந்து தூங்கவே மாட்டாங்க. அதனால மனதளவுலயும் சரி, உடம்பளவுல வந்து ரொம்பவே வந்து டயர்டா இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. மக்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல தூக்கம் வந்து வேணும் அப்படிங்கிறதுனால, இத வந்து ஒரு தேசிய அளவுல வந்து ஒரு போட்டியாவே வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு பேரு வந்து தேசிய அளவுல வந்து நடத்துறாங்க இல்லையா? இந்த போட்டிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்டின்னா, ஸ்பானிஷ் சியஸ்டா அப்படின்னு இந்த போட்டிக்கு வந்து பேருமே வச்சிருக்காங்க. இந்த போட்டி வந்து எங்க நடக்குது அப்டின்னா, மேட்ரிட்ல இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் மால்ல தான் வந்து இந்த போட்டி வந்து நடக்குது. இத இந்த போட்டி நடக்கிறதுக்கு சில வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து சொல்றாங்க. என்ன அப்டின்னா, ஒரு நீல கலர் வந்து சோஃபா மாரி ஒரு பெட் மாரி குடுத்துருவாங்க. அதுல வந்து நம்ம படுத்து நல்லாவே தூங்கிக்கலாம். அதாவது ஒரு 20 நிமிஷம் வந்து உங்களுக்கு டைம் குடுப்பாங்க. எத்தன நிமிஷத்துக்குள்ள வந்து நீங்க தூங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு 20 நிமிஷம்னா, எந்த நிமிஷத்துல வந்து நீங்க தூங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்லாம் பண்ணுவாங்க. அதுவுமே நீ எந்த அளவுக்கு வந்து டயர்டா இருந்து தூங்குறீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாம வந்து நிம்மதியான தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு தூங்குறீங்களா? உங்களோட தூக்க அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நாடி துடிப்புலாம் வந்து செக் பண்ணி பார்க்குவாங்களாம். ஒருவேளை நீங்க பொய் சொல்றீங்களா? இல்ல தூங்குற மாரி நடிக்கிறீங்களா? அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து கொறட்ட விட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு மார்க்கு. நல்லா வந்து நிம்மதியா தூங்குனீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு மார்க்கு. சில பேர் வந்து தூங்கும்போது நல்லா தெரியும் இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து தனித்தனியா மார்க்லாம் வந்து குறிச்சு, நீங்க வின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து குடுப்பாங்களாம். ஏன்னா வருஷம் வருஷம் நடக்கும் இல்லையா? இந்த போட்டியில எத்தன நபர் கலந்துருக்காங்க அப்படின்னா, 20 நபர்கள் வந்து கலந்துக்குவாங்களாம். இதுல யாரு வந்து நல்லா தூங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்துட்டு, கிட்டத்தட்ட 85,000த்துல இருந்து 1,00,000 வரைக்கும் வந்து அந்த நல்லா தூங்கியிருப்பாங்க இல்லையா? அந்த நபருக்கு வந்து இந்த பரிசு தொகைய வந்து குடுக்குறாங்களாம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, மக்களுக்கு வந்து தூக்கம் வந்து ரொம்பவே முக்கியம். எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு வேலை ரொம்ப முக்கியமோ, அதே அளவுக்கு ஈக்குவலா வந்து தூக்கமுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த ஒரு போட்டி வந்து தேசிய அளவிலான போட்டியாவே வந்து வருஷம் வருஷம் நடத்திட்டு இருக்காங்க.